என்ன செய்யறோம்னா நிறைய ஐஸ் தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஐஸ் தண்ணி குடிக்கிறதுனால யாரெல்லாம் சீக்கிரம் சாவணும்னு நினச்சிங்கன்னா நல்லா குடிங்க. யாரெல்லாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐஸத்தை முடிஞ்சால் குறைச்சிருங்க, விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நாச்சி குறை மீ குறையெல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா? நாசிலிமாலாம் கொடுக்குறாங்களா இல்லையா? இது சாதாரண பிளேன் வாட்டர் சாப்பிட்டா என்ன செய்கிறோம்? தண்ணி குடிக்கணுமா இல்லையா? தண்ணியில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்தா என்ன ஆகுது? மதிக்கு மேலே வருதா இல்லையா? ஸோ யாரெல்லாம் சோறு சாப்பிட்டுட்டு எண்ணெய் சம்பாலாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும். ஏன் தங்கும்? கொழுப்பு கண்டிப்பாக தங்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது. எப்படி அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி நிற்கிதா? அதை கலக்கிற மாதிரி சுடு தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா கலந்து போயிடும். ஆனால் பச்சை தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கல்ல, நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த கண் பார்வை குறையிறது, மூளை மங்கி போகிறது, கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது, அக்கான்னு கத்தும் போது கத்தம் வர்றது, இதெல்லாம் பிரச்சனை அதிகம். சமைக்கும் போது மீன் கறி சைவம் அசைவம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே, என்ன நாச்சலியமா சாப்பிட்றோமா இல்லையா? இவர் இதை கலக்கும் போது என்ன ஆகுது? இப்போ நம்ம நாசிலிமா சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, எல்லாமே விருந்துக்கு போவோம். ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? உடனே பார்த்து என்ன பேர் என்ன ஆகுது? கொலஸ்ட்ரால் ஆயிடுதா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வருதோ, என்ன தங்கிடுதோ, முகம்லாம் கருப்பாக ஆகும். இந்த பையன் நம்ம அதை பார்த்தனே, அதெல்லாம் என்ன பொருள்? நல்லா சம்பாடு வச்சு நல்லா கட்டுனா அப்படி தான் வரும், சொறி பிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் முடி சீக்கிரம் கொட்டி போயிடணுமோ ஐஸ் குடிக்கலாம். யாருக்கெல்லாம் முடி அழகா வேணுமோ ஐஸை விட்டுறணும். புரியுதா? ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா? வேற எவ்வளோ கெடுதல். இங்க யாரு அறிவாளினா நான் சொன்னா புரியும். யாரு அறிவாளி? கேட்டுக்குங்க. இது எஸ்ட்ரோவில் பாருங்கள், குடிச்சதில் காட்ட போகிறேன். இவ்வளோ கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு. அப்போ சைவமாக சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு வருமா? கண்டிப்பாக வரும். யாரெல்லாம் ஐஸ் தண்ணி குடிக்கிறாங்களோ கொழுப்பு வரும். யார் ஐஸ் குடிக்கிறாங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க, ஆயுஸ் குறைஞ்சிரும், மூளை மங்கம், படிக்கும் போது கவனம் அங்கே இருக்காது. ஆத்திரம் என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி மரமண்டைக்கு ஏறாது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுது? அதனால் சாப்பாடு சாப்பிட்டக்கோட வெந்நீரை குடிக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடாகவே குடிச்சு பதுக்கணும். சூடாக குடிச்சோம்னாக்கா நல்லது. பாருங்க, இதில் பாருங்க எண்ணெய் மிதக்குது. இன்னொரு கண்டி இருக்கும். சுடு தண்ணி குடிச்சோம்னா அந்த எண்ணெய் வெளியேறும். வெளிக்கு போகும்போது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பாருங்க, இது வாங்காதீங்க இந்த மாதிரி எண்ணெய். சாப்பிட்றதுல ஏதோ ஒரு செலவுன்னா அந்த சூரியகாந்தி பூ, தேங்காய் எண்ணெய் ரொம்ப சிம்பிள். அதை வேணா செஞ்சுங்க. ஒரு 5 லிட்டர் பால், செம்பு இது இருக்கா? 5 லிட்டர் பால், 5 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சா போதும். அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் இருக்குல்ல, வாங்கிட்டு வச்சு ஒரு பானையில் ஊற்றி விட்டால், பானை தான் நிறையா இருக்குது, அண்டா குண்டாலாம் அந்த அண்டா போதும். அதில் 5 லிட்டரு பால், 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா வெயில் அடிக்குதுல பாருங்கள், 1 மணி நேரம் செஞ்சால் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே அழகாக வந்துடும் எண்ணெய். அந்த எண்ணெய்